வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்ட நீயே என் குருவாய் வந்தாய் இறைவா. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்று மாலை நமது மன்றத்தில் சிறப்பான சிந்தனை விருந்து நடைபெற்று கொண்டுள்ளது. அதேபோல் இந்த வாரமும் சிறப்பு சிந்தனை விருந்தை அளிக்க அருள்நிதி எஸ் வள்ளிகோமா அவர்கள் ஈரோட்டிலிருந்து மனித பண்பை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து அளித்து சிறப்பிக்க உள்ளார்கள். இறைவணக்கம் குருவணக்கம் பாடலோடு இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க அருள்நிதி கே மாலதி கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்தமோர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குருவணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க, ஐ உணர்வும் ஒன்றாகி அறிவு அறிந்தேன், ஐ உணர்வும் ஒன்றாகி அறிவு அறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன், உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி, உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி. வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பாக இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அம்மா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து தவம் நடத்தி கொடுக்க அருள்நிதி பூபாலன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தவத்தை நடத்தி கொடுத்த பூபாலன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வரவேற்புரை நல்க அருள்நிதி கோபிநாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த நல்லினிய மாலை வேளையில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக இன்றைய நாளை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு தொடங்கி வைத்த கே மாலதி அம்மா கிருஷ்ணன் அம்மா அவர்களையும் தவம் நடத்தி கொடுத்த பூபாலன் அவர்களையும், அடுத்ததாக இன்றைய சிறப்பு சிந்தனை விருந்தினை நமக்காக அளிக்க வந்திருக்கும் மனித பன்மை என்ற தலைப்பில் ஈரோட்டிலிருந்து பேராசிரியர் என்ன பேர் வள்ளி, இதில் எழுதலை உங்கள் பேர், வள்ளிகோமா அம்மா அவர்களையும் பவானி அறிவித்திருக்கோயில் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்ததாக
நன்றியுரையா சொல்கிறோம். நன்றி யார் சொல்கிறோம்? நன்றியுரையாற்ற இருக்கும் திருமதி அம்மா அவர்களையும் மற்றும் இந்த சிந்தனை விருந்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என மீண்டும் ஒரு முறை பவானி அறிவுத்திருக்கோயில் சார்பாக வாழ்த்தை வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து மனித பன்மை என்ற தலைப்பில் சிறப்பு சிந்தனை விருந்து அளிக்க அம்மா அவர்களை அன்போடு நம் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். அதற்கு முன் அம்மாவை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அம்மா அவர்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டப்படிப்பு படித்துள்ளார்கள். 2011ஆம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து எம்ஏ ஒய்ஹெச்இ படித்துள்ளார்கள். 2013 முதல் மனவளக்கலையில் சேவை செய்து வருகிறார்கள். மன்றத்திலும் பள்ளி கல்லூரிகளிலும் சென்று சேவை செய்து வருகிறார்கள். மனித மாண்பு பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டுள்ளோம். ஆனால் அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனித பன்மை. தலைப்பு சற்று வித்தியாசமாக உள்ளது. மனித பன்மை என்ற தலைப்பில் அம்மா அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை கேட்ப நாம் அனைவரும் ஆவலோடு உள்ளோம். மனித பன்மை என்ற தலைப்பில் சிந்தனை உரை நிகழ்த்த நம் அனைவரின் சார்பாக அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த வாய்ப்பினை நல்கிய பவானி அறிவித்திருக்கோயில் அன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். நம்ம பேரே வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? ஐயா வாசிக்கிறதுக்கும் திணறினாங்க, சொல்கிறதுக்கும் அது மாதிரி தலைப்பும் அம்மா சொல்லிட்டாங்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அதை பற்றி தான் நாமளே சிந்திக்க போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நம்ம மகரிஷி நம்ம எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க? சிந்தனையாளர்களேன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அந்த தலைப்பையே நம்ம ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கலாமா இன்றைக்கி சிந்தனை விருந்தில்? ஏன்னா எல்லாருமா கலந்து தான் சிந்திக்க போகிறோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. இன்றைக்கி வாரம் ஒரு நம்ம மகரிஷியோட கருத்துக்களை சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதில் இப்போ இந்த தலைப்பு எதை சொல்ல வருது? நம்ம ஒவ்வொருத்தராக சொல்லிடலாமா? என்ன ஒரு ஐடியாவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது சொல்லிடலாங்களா? மனித பன்மை அப்படின்னா எதை பற்றி பேசலாம்? என்னங்கம்மா? பண்புகளை பற்றி. வேற? சரி, அது ஒரே கருத்து தான் எல்லாருக்கும் அப்படிங்களா? சரி 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 நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா மன வளக்கலையில் இருக்கிறோம். நம்ம எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசணும் அப்படின்ற இதில் மனித பன்மையை நம்ம எப்படி பேசலாம் இன்றைக்கி அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள சிந்தனை. ஓகேங்களா? மனிதன் அப்படின்னா இப்போ சுத்த வெளியிலேருந்து நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அதை உணர்கிறோமா? உணரல. சரி, நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அதை உணர்றது இல்லைங்களா? இறை உணர்வு அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த இறை உணர்வுக்கு தான் எதா வந்திருக்கிறோங்க? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா? ஆனால் மனிதனாக வந்த நாம மனிதனாக வாழ்கிறோமா இல்லைங்களா? அப்போனா மனிதன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் மனிதனாக வாழ்கிறோமா அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போ மனிதன்னா யார்? அவன் எவ்வாறு இருக்கிறான்? சரிங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு மகரிஷி கொடுத்த கருத்துக்கள் தான். அதை எல்லாமே தொகுத்து தான் நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இருந்தாலும் மனிதன் பன்மையாக இருக்கிறான். மனிதன் ஒருமையா பன்மையா? இறைநிலை ஒன்றா பலவா? அதுதான் என்னவா பார்க்க போகிறோங்க? மனிதன் ஒன்றா பலவா? ஏன் பலவாக இருக்கிறான்? அதற்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க மகரிஷி? சரி, அதை அப்புறமா கடைசியாக பார்க்கலாம். சரிங்களா? சரி. அப்போ மனிதன் அப்படின்னா என்ன டெஃபினிஷன்? இதமாக வைத்துக்கொள்பவன். அந்த இதம்னா என்ன அர்த்தம்?
இப்போ 2 தடவை நான் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன்னா நம்மளுடைய அந்த இதமே என்னவா மாறுங்க, மாறும் இல்லைங்களா? இப்போ எல்லாருமே அறிவித்திருக்கோயிலில் தான் உட்காந்துருக்குறோம், இருந்தாலும் ஒரே அலைச்சூழலில் இருக்கிறோமா? இன்றைக்கி என்ன ஒரு சிறப்பான ஒரு தவம் பண்ணோம். என்ன தவங்க? சாந்தி தவம், கருமைய தவம். எல்லாருடைய ஜெனட்டிக் சென்டரும் ஒன்று போல் இணைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான, இன்றைக்கி ஒரு அமாவாசை இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை, அந்த நிலையில் நாம் அந்த கருமைய தவம் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாம் ஒன்றா பலவா இல்லைங்களா? தவம் பண்ணும்போது எப்படி இருந்தோங்க? நம்ம ஒன்றா தான் இருந்தோம். கண்ணை முழிச்சு பார்த்த உடனே நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் மகரிஷி அந்த ஒரு பாடலில் கொடுத்தாங்க இல்லைங்களா, அழுத்தமெனும் உந்தாற்றல். அந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க? பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானும் பதமானதும். அப்போ தவம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. துரியாதீதம் வரைக்கும் போகணுன்றது இல்லை. சாந்தி தவத்தில் என்ன கொடுத்துட்டாங்க மகரிஷி? அந்த கருமையத்தை, எல்லாருடைய கருமையம் ஒன்று, அதுலேயே நம்மளுக்கு எல்லா தவமே கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுலேயே உணர்வதற்கு அவ்வளோ கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோங்க? தவம் முடியந்தனியும் ஒன்றாக இருந்த நாம் தவம் முடிஞ்ச உடனே எல்லா அலைச்சூழலுமாக மாறிடுறோம் இல்லைங்களா? 0லேருந்து 1லேருந்து 40 வரைக்கும் கூட நம்ம போகிறோம். ஆனால் 40 வரைக்கும் நம்ம இப்பெல்லாம் போகிறதில்ல இல்லைங்களா? மனவளக்கலைக்கு வந்த பிறகு ஒரு 25 வரைக்கும் போகிறோம், இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்தந்த ஏன்னா அணுக்கள் கூடி பிரிப்பதுவாய் தான் நம்மளுடைய தன்மையாக இருக்குது. எது கூட நம்ம செய்கிறோமோ அதுவாக நாம் மாறி விடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக நாம் இருக்கிறோம். அதனால தான் நம்மளை துரியாதீதத்திலேயே இருந்து பழகுங்க. அப்போ அந்த தன்மையாக நாம் மாறிவிடுவோம். அந்த அலைச்சூழலையே நாம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டேஸ்ட்டும் பிடிச்சிருச்சு நம்மளுக்கு. இருந்தாலும் பழக்கத்தின் காரணமாக இல்லைங்களா, கோடிக்கணக்கான பதிவுகளோடு அந்த கருமையம் இருக்குது இல்லைங்களா, காந்தத்தன் மாற்றம். அதுதான் மனிதனாக வந்திருக்கோம். சுத்த வெளியிலிருந்து நாங்கள் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி ஒன்னொன்னாக மாறுது, இறை துகள்களாக மாறுது, விண்ணாகி பஞ்சபூதங்களாகி, அப்புறம் அதில் உயிர் சுற்றோட்டமாக ஆரம்பித்து ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்குமாக 5 அறிவு வரைக்கும் இன்னும் சிறப்பான ஒரு 6 அறிவாக நாம் வந்துட்டோம். ஆனால் எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோன்னு தெரியல. வந்த இடத்துல என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு? அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும், அவங்கள பார் இவங்கள பார் சொல்லி கொடுத்தாங்க. நீயாக இருன்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. தவத்தில் தான் நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க? நாமாக இருப்பது தவத்தில் மட்டும்தான் கிடைக்குது. மற்றபடி அந்த புலன்கள் வழியாக இயங்கும் பொழுது அந்த கம்பேரிசன் வந்துடுது. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? எதிர்பார்த்தல் வந்துடுது, கட்டளை இடுதல் வந்துடுது, குறை கூறுதல் வந்துடுது இல்லைங்களா? ஆனால் இதெல்லாம் தான் எதற்கான தடையாக சொல்லியிருக்கிறாங்க நம்மளுக்கு? குடும்ப அமைதிக்கான தடையாக இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதாவது நம்ம பலவாக நாம் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வித்தியாசமாக பார்க்க போய் தானே அந்த கம்பேரிசனில் போக போய் தான் அந்த குறை, நாம் தான் பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு தன் முனைப்பு வரும்பொழுது தான் மற்றவங்கள எந்த விதமாக நம்ம குறைச்சி எடை போடலாம் அப்படின்ற ஒரு தன்மைக்கு நாம் போகிறோம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே ஒன்று தான். ஒரே இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்துட்டு போனால் ஒரே தாத்தா பாட்டிக்கு பிறந்ததா அத்தனை பேருமே. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். அதனால தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோங்க? பங்காளி சண்டை போட்டுட்ருக்குறோம் இல்லைங்களா? இங்கே எல்லாம் கம்மியாக போட்டுட்ருக்குறோம், ஏன்னா அங்கே நிறுத்தி வச்சுருக்குறாங்க இல்லைங்களா? அங்கே நடக்கிறதுக்கு காரணம் யார்? இந்த கருமையத்திலேருந்து போனது தான் இல்லைங்களா? இங்கே இருந்து அந்த அதிகமான அலைச்சூழல் எல்லாம் போய் எங்கே செயலுக்கு வர முடியுமோ அங்கே செயலுக்கு வந்துட்டுருக்குது. இங்கே கொஞ்சம் அலைச்சூழல் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே செயலுக்கு வர முடியல. நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா? ஏன்னா நம்ம நல்லவங்கன்ற நிலையெல்லாம் தாண்டிட்டோம் இல்லைங்களா? ரொம்ப நல்லவங்கன்ற நிலையில தான் நாம் இப்போ இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்மளை கேள்வி கேட்டோன்னா நம்ம ரொம்ப நல்லவங்களா, நம்மக்கிட்ட அந்த எதிர்மறை எண்ணங்களே வரலையா அப்படின்னு கேட்டால் என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி தானே? கொஞ்ச நேரம் அமைதியாக விட்டு பார்த்தா சரி மௌனம் பழகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மௌனத்தில் தான் என்ன நடக்குதுங்க? இந்த வீடை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இல்லைங்க, எல்லாத்தையும் கலைச்சி போட்டு என்ன பண்ணுவோங்க?
இதெல்லாம் வேணான்னு சொல்லி அந்த அகத்தாய்வு பண்ணுறதுக்காக நம்ம போன என்ன பண்ணுவோங்க, கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அலைச்சூழலை உள்ளே வச்சுக்குவோம் இல்லையா? அது என்ன ஆகிடுங்க, அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ இப்படியாக நாம் மனிதன் அப்படின்ற உருவத்தில் வந்துட்டு, இப்போ மனிதன் அப்படின்றதுக்கு சிறப்பு என்ன, அதை முதல்ல நம்ம கொஞ்சம் பார்த்துடலாமா? நம்மளாம் மனிதர்கள்ன்றதில் ஒரு பெருமையாக சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நாம் எப்படி இயங்குகிறோங்க, நம்மளுக்கும் அந்த 5 அறிவு வரைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, மனிதனுக்குள்ள குவாலிட்டிஸ் என்ன? சொல்லலாம். நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் சிந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் சரிங்களா? என்னை விட நிறையவே நீங்கள்லாம் சிந்திச்சிருப்பீங்க இல்லைங்களா? அதுவும் பவானி அறிவு திருக்கோயில்னால் ஒரு பெரிய அறிவு கடல் இல்லைங்களா? எல்லாருமே அந்த அறிவை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ஸோ ஈஸியாக வெளிப்படுத்திடலாம் ரைட்? ஸோ நம்ம மனிதன் அப்படின்றதுக்கு என்ன குவாலிட்டிஸ் வச்சுருக்குறோம் சொல்லலாம், சும்மா சொல்லலாங்கம்மா. ம் 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 ஸோ தன்னையும் நானும் வாழணும், எல்லாரும் பிறரையும் வாழ வைக்கும் பண்பு தான் மனித பண்பு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ விலங்கினங்கள் வரைக்கும் அந்த பண்பு இல்லைங்களா? ஓகே, அவங்க தேவைகளை மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி அவங்க வந்து சாப்பாடு தேவைன்னா என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிடறாங்க. நான் என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் நான் சேர்த்து வைக்கல, குழந்தைகளுக்கு வீடு கட்டலை, குழந்தைங்களுக்கு சாப்பாடு தேடலை, சொத்து சேர்க்கலை, இந்த வேலையெல்லாம் 5 அறிவு வரைக்கும் பண்ணுறதில்ல. கரெக்டு இல்லையா? மனிதன் தான் என்ன பண்ணிட்டோங்க, 7 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுன்றதில் எதை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம், பொருளை சேர்க்கிறோம் இல்லைங்களா? மெய்ப்பொருளை உணராததுனால மெய்ப்பொருளை உணர வந்த மனிதன் எதை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளனா மானா பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா? ஸோ நாம் எதை உணர்வதற்காக வந்தோமோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனிதன்னா நம்ம வீடு கட்டணும், இது எல்லாமே இந்த இன்றைக்கி எல்லாம் போட்டு விட்றாங்க. தூக்கணாங்குருவி அழகாக கொடுக்கட்டு, தையல் குருவி வந்து அழகாக அந்த இதை ஜாயின் பண்ணி அழகாக நம்மளை விட சூப்பராக அது பண்ணுது இல்லைங்களா? ஸோ அதை எல்லாமே பண்ண தான் செய்யுது. ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ மனிதனாக வந்த நாம ஏன் இத்தனையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்மளை யோசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம் சரிங்களா? ஸோ அப்போ அந்த 5 அறிவிலேருந்து 6வது அறிவாக தன்னை உணர்வதற்காக அந்த இயற்கை எடுத்த அந்த கடைசி முயற்சி இல்லைங்களா? 6வது அறிவில் தான் அதோடு முடிஞ்சுது. நம்ம ரசித்து முடிச்சிடலாம், உண்மையோடு இணைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு தன்மையோட மனிதனாக வந்த நாம் அந்த காந்த தன்மாற்றத்தின் காரணமாக என்னென்னலாம் நமக்குள்ளே நடந்தது, அந்த கருமையத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மோதுதல், அந்த ஜீவகாந்தம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த உயிரின் சுழற்சியின் காரணமாக வரக்கூடிய அந்த காந்தத்தில் என்னென்ன நடக்குதுன்னா மோதுதல், பிரதிபலித்தல், இருப்பு கட்டி வைத்தல், பதிவு செய்தல், உணர்தல், அறிதல், இத்தனையமாக அந்த காந்தம் தன்மாற்றம் அடைந்து நாம் இந்த அறிதல் அப்படின்ற உணர்தல் அறிதல்ன்ற நிலைக்கு நாம் வந்துட்டோம். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறோங்க, இன்னும் உணராமல் அறியாமல் நீ வேற நான் வேற இல்லைங்களா? அது அந்த குடும்பத்தில் மகரிஷி சொல்லிட்டாங்க, மனவளக்கலை இளரத்தாருக்கே, நீ குடும்பத்தில் அமைதி பெறாமல் நீ எவ்வளோ பெரிய ஞானம் அடைஞ்சாலும் அதில் நோ யூஸ். முதல்லலாம் இந்த கேள்வி கேட்குறப்போ கேள்வி இல்லை, அந்த வாசகத்தை கேட்குறப்போ என்ன இப்படி மகரிஷி இப்படி சொல்கிறாங்க, குடும்ப அமைதி பெறாமல் நீ எவ்வளோ பெரிய ஞானியானாலும் உனக்கு அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிற முதல்ல புரியல. என்னடா எல்லாம் நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா, நம்மளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் முரண் வரும்பொழுது பேசாமல் இவங்கெல்லாம் ஞானிகள்லாம் காட்டில் போய் அங்கே போயெல்லாம் தவம் பண்ண மாதிரி நம்மளும் போயிடலாமா, இங்கேருந்து நமக்கு வீட்டில் உட்காந்து தவம் கூட செட் ஆக மாட்டேங்குது இல்லைங்களா? அறிவு திருக்கோயிலுக்கு வந்தால் தவம் செட் ஆகுது, வீட்டில் இருந்தால் அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, திரும்பவும் நாம் அலைச்சூழல் அதிகமான நிலைக்கு தான் போகிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும்போது தான் என்ன தெரியுங்க, அந்த ஞானிகள் மகான்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த சொன்ன மாதிரி திருடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க தான்
அப்படின்னு மாதிரி அவங்களுக்கு அங்கே டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஸோ அவங்க உணர்ந்துட்டாங்க. அங்கேயே இருக்கிறதுனால அவங்களால அவங்க இறங்கி வந்துட்டாங்கன்னா என்ன நடக்குதுங்க? இங்கே உள்ள மக்களோட அவங்களால மிங்கிளாக முடியல. பிடி சாபம் இல்லைங்களா? ஸோ அவங்கள கோபப்படுத்திடக்கூடாது, அவங்கெல்லாம் ஞானிகளாக அப்படி இப்படின்னு சொல்லி அது உண்மையாக கதைகளாக நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் என்னங்க, அவங்களும் நம்மளோட மிங்கிளாகும் பொழுது அந்த அலைச்சூழல் மாறுறதுக்கு சான்ஸ். பட் ரொம்ப இங்கேயே இருந்து ஞான நிலை அடைஞ்சவங்க எல்லாருக்குமே அந்த வைப்பு நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அவங்கள போய் பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் அந்த உணர்வு நிலை கிடைக்குது அப்படின்ற ஞானிகளும் இருந்திருக்கிறாங்க இங்கே. ஸோ நாமளும் அதே மாதிரி எங்கே இருந்தாலும் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்ற மாதிரி இத்தனை மனிதர்களோடு இருந்து மனிதனாக வாழ்கிறது தான் மனிதனுடைய சிறப்பு சரிங்களா? மனிதன் என்ற உருவிலே மாக்கள் உண்டு, மக்கள் உண்டு சரிங்களா? மனதை நிலை அறிந்த தேவரும் உண்டு, மனிதரும் உண்டு. மனதில் நிலைத்த மனிதரும் உண்டு. ஸோ மனதை அறிந்து மனம் இதமாய் மக்களுக்கும் மாக்களுக்கும் மனம் உவந்து தொண்டாற்றுபவன் எவனோ அவனே யாருங்க? முழு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா? அந்த மக்களுக்கும் மாக்களுக்கும் அவங்கள மாற்றம் அடைவதற்காக உண்மையாக தொண்டாற்றுபவன் தான். நம்ம மகரிஷி எப்படி சைன் பண்ணுவாங்க? உலக நல தொண்டன் சரிங்களா? அப்போ நாமெல்லாம் என்ன சைன் பண்ணணுங்க? சரிங்களா? ஸோ அப்போது நாம் எதுக்கு வந்திருக்கிறோங்க? வினைப்பதிவே தேகம் கண்டா இல்லைங்களா? பட்ட கடனை திருப்பி செலுத்துறதுக்கு தான் மனிதனாக வந்திருக்கோம். ஸோ நாம் மற்றவங்களுக்கு உதவுவதற்காக தான் வந்திருக்கிறோம். எந்தெந்த வகையிலெல்லாம் உதவ முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் நாம் உதவுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இத்தனையுமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் இல்லை. இன்றைக்கி நம்ம 5 இறுதி வரைக்கும் நம்ம மரியாதை எல்லாம் கொடுக்குறோம், பாசமாக பார்த்துக்கிறோம் இல்லைங்களா? அவங்களாம் வாயில்லா ஜீவன். நம்ம யாருங்க? வாயுள்ள ஜீவன் இல்லைங்களா? வாயை திறந்துட்டா அப்படின்னு நான் ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா? அவங்கெல்லாம் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க, அவங்களெல்லாம் மடியில் தூக்கி வச்சுக்கிறோம், கொஞ்சிரும், எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? இன்றைக்கி அது வெயில் காலம் வந்துச்சு, மற்ற உயிரினங்கள்லாம் பார்த்துக்கோங்க அப்படிலாம் மீன் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணிடுவோங்க? நம்மக்கிட்ட ஏற்கனவே அந்த குணங்கள்லாம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாம் அவங்களெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். 5 அறிவு வரைக்கும் நாம் கவனிக்க ஆரம்பிக்கிறோம். கூடையே இருக்கிற 6வது அறிவை என்ன பண்ணுறோங்க? முதல் எதிரியே யாரு தாங்க? அதனால தான் மகரிஷி வாழ்த்து வரிசையிலே அழகாக கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? முதல்ல உங்களை வாழ்த்திக்கோங்க. ஏன்னா நம்மளை வாழ்த்தினா தான் என்ன பண்ண முடியுங்க? நாம் மற்றவங்கள வாழ்த்தவே முடியும் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் வர்றது யாருங்க? ஆமாம், அங்கே தான் முதல் வாழ்த்து போயே ஆகணும். இத்தனை வருஷம் வாழ்த்துறோமே, என்ன நடந்ததுங்க? அந்த பன்மை, மனித பன்மை என்னவாக இருக்குதுங்க? சரியா? அது வாழ்த்துறோம், கொஞ்ச காலத்துக்கு நல்லா தாங்க இருக்கிறாங்க, ஆனால் நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லைங்களே இல்லையா? நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேறு நிலையில் இருக்குது. அவங்களை முழுமையாக அப்படியே, ஏன்னா நம்மளுடைய அந்த கருமையத்தில் உள்ள அந்த குணங்கள் தான் ஒவ்வொரு உருவங்களாக, எல்லா உருவங்களாகவும், ஏன்னா அண்டத்தில் உள்ள எல்லாமே பிடத்திலையும் இருக்குது. ஸோ நாம் வேறு, இந்த பிரபஞ்சம் வேறு கிடையாது. நம்மளில் அப்படியே வெளியில் எடுத்து போட்டால் தெரிகிறது தான் இத்தனை தோற்ற பொருட்களும் உயிரினங்களும் மனிதர்களும் சரிங்களா? ஸோ அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட உள்ளது தான் இந்த குணம் இந்த உருவத்தில் இருக்குது, இந்த குணம் இந்த உருவத்தில் இருக்குது. ஸோ வாழ்க்கை திணைன்ற உருவம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். நம்மளுடைய ரொம்ப தேவையில்லாத, அதாவது எதெல்லாம் பிடிக்காத குணம்னு நாம் வச்சுருக்கிறோமோ அதை தான் முதல்ல என்னவா காமிச்சு கொடுக்குதுங்க? அந்த ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்டட்ன்ற மாதிரி என்ன சொல்கிறாங்க? எப்படி இங்கே கருமையம் தேர்ந்தெடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் யோசித்த கேள்விகள் சரிங்களா? மகரிஷி சொல்கிறாங்க, வாழ்க்கை துணையே உன்னுடைய கருமையம் தான் தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி இப்படி ஒரு கொஞ்சம் கூட ஒத்தே போகாத ஆள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கும் போது தான் என்ன தெரியுதுங்க, ஓ இவ்வளோ ஒத்து போகுதல் இருக்குதா, அதை நாம் பார்க்கலையே, அதனால தான் அந்த வாழ்க்கை துணை நம்மளுக்கு துணையாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம முதல்ல அந்த அலைச்சூழல் மிகுந்த நிலையில் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அலைச்சூழல் குறைய குறைய அந்த உண்மையை உணர உணர எல்லாவற்றையும் அறிய அறிய நாம் என்னவாக மாறிடுறோங்க? பன்மையாக இருந்த நாம் ஒருமையாக மாறுகிறோம்.
அது மற்ற எல்லாத்தையும் அரவணைப்பு வருது, மனிதனில் மட்டும் அந்த அரவணைப்பு ஏன் வரல அப்படின்றதுக்கு அந்த தன்முனைப்பு தான் காரணமாக இருக்குது. சரி, இப்போ அதை தான் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல அகத்தவம்லாம் கொடுக்குறாங்க, அடுத்து அகத்தாய்வுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லைங்களா. அகத்தாய்வு இல்லாத அகத்தவம் சிறப்பு கிடையாது இல்லைங்க. நம்ம என்ன தான் தவம் பண்ணி ஆற்றலை வாங்கிட்டாலும் உள்ளே அவ்வளோ அதை என்ன மனமடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே இல்லைங்களா. சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனம் அடங்க கல்லாருக்கு வாயேன் பராபரம். நம்ம நல்லா தவம் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் உட்காந்தா நல்லா செட் ஆச்சுங்க தவம் அப்படின்னு. ஆனால் மனதுக்குள்ளே எவ்வாறாக இயங்கி கொண்டு இருக்கிறோம், ஒருமையாக இருக்கிறோமா பன்மையாக இருக்கிறோமா அப்படின்றத அங்கே உள்ள கேள்வி. ஸோ அந்த நிலை உயர உயர அதுக்கு தான் அந்த அகத்தாய்வு கொடுத்து. அப்போ எதெல்லாம் நம்மளுக்கு அது தடையாக இருக்குதுன்னா, அந்த ஃபஸ்ட் அந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எல்லா டாப்பிக்கும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்குறாங்க, அதில் எல்லாம் நீங்கள் அப்படியே தேர்ந்து வந்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மகரிஷி சிலபஸ் போட்டாங்க. நான் யார் இல்லைங்களா. அப்போ நாம் யாருங்க, என்னங்க இறைநிலையா. சரி, நான் அறிவாக இருக்கிறேன் இல்லைங்களா. நான் யாருக்கு ஆன்சர் என்னங்க, அறிவு. இந்த உடல் கிடையாது, இந்த உயிர் கிடையாது, மனம் கிடையாது, அறிவாக இருக்கிறேன். அப்போ அந்த அறிவில் நாம் எத்தனாவது அறிவாக இருக்கிறோங்க, இந்த உடல் எடுத்ததுனால நம்மளுக்கு எத்தனை அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது, 6வது அறிவு. அப்போ அதனுடைய குவாலிட்டி என்ன, அப்போ அது என்ன பண்ணணும், நாம் அதுவாக இருக்குமா, அந்த அறிவின் நிலையில் இருக்கிறோமா இல்லையா. சரிங்களா. அப்படி நம்ம யோசிக்க அந்த அறிவின் நிலையில் இயங்க அந்த நான் யாரில் நம்ம போக போக அந்த பன்மை ஒருமையாக மாறிடும். சரிங்களா. அப்போ எல்லாவற்றையும் நாம் முழுமையாக உணர முடியும். இதெல்லாம் கஷ்டப்படுன்றதுல தான் நம்மளுக்கு அந்த தவ நிலைகளை கொடுத்து உணர வச்சுட்டாங்க. நீ உனக்குள்ளே போகும்போது உனக்கு இந்தந்த அனுபவங்கள் கிடைக்கிதுல, அதை நீ வெளியில் பார்க்கும் பொழுதும் அதோட அந்த தான், சமுதாயம், இயற்கை, இந்த 3ஓட இணைப்பில் தான் வாழ்க்கையே இருக்குது. அப்போ நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், உள்ளே போக போக இந்த சமுதாயம் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், இயற்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஒருமையாக நீ இருக்க முடியும் அப்படின்றது தான் அந்த சிறப்பு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ மனிதன் பன்மையாகவே இருக்கிறான், அவன் ஒருமை நிலைக்கு வர வேண்டும். சரிங்களா. அதுக்கு அந்த டெஸ்ட் வைக்கிற இடம் தான் என்னதுங்க, குடும்பம். சரிங்களா. வாழ்க்கை வளமுடன். இன்றைக்கி நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ரைமரி, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி, காலேஜ் எங்கே போனாலும் இன்றைக்கி மன்றத்துக்கு வந்தாலும் என்ன சொல்லிட்டாங்க, கோர்சஸ் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள் இல்லைங்களா. என்னென்ன கோர்ஸுங்க, யாருக்கு கோர்ஸ் படிக்கிறவங்களாம் இருக்கிறீங்களா, எம்போ, ஜெயின் டிப்ளமோ இல்லைங்களா. எல்லாத்துலேயும் எக்ஸாம் எழுதணுமா, அப்போனா நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணலைங்க, ஏதோ வந்தோமா அப்படியே கேட்டோமா தவம் பண்ணோமா அழியார் வரைக்கும் கூட நான் வந்துடுறேங்க, பயிற்சி எடுத்துக்கிறேங்க அப்படின்ற லெவலில் இருக்கிற எக்ஸாம் சொல்லிவிட்டு அவனுக்கு என்ன வந்துடுதுங்க, அவ்வளோதான். இன்னுமே பயம் இருக்குது இல்லைங்க, அடி வயிற்றுல ஒரு பயம், ஐயோ அப்படின்னு. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையே இப்படி தாங்க, டெய்லியே ஒரு தேர்வு தான் இல்லைங்களா. நேற்றுக்கு இருந்த நாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், அதுதான் மனிதனுடைய சிறப்பு. மற்றவங்கள மாதிரி இந்த ஆட்டோ பைலட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கியூ கொடுத்தா ஆடுற பொம்மையாக நம்ம இல்லைன்னா என்ன வித்தியாசங்க மனிதனுக்கு, சிந்திக்கும் ஆற்றல் இல்லைங்களா. நேற்றுக்கு இருந்த மாதிரி நான் இன்றைக்கி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மேம்பட்டுருக்கேன், வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். எதுலைங்க, அறிவில். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் நேற்றுக்கு இதே சுச்சுவேஷனை எப்படி பிஹேவ் பண்ணேன், இன்றைக்கி நான் அதில் மாற்றம் அடைஞ்சிருக்கிறேனா இல்லை இன்னும் மோசமாக போயிருக்கிறேன். நேற்றுக்கு கூட கொஞ்சம் சமாளிச்சிட்டேன், இன்றைக்கி திடீர்னு அலைச்சொல்லையா இவ்வளோ தூரம் போயிடுச்சு நம்மளுக்கு, அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், எதில் குறை வச்சுருக்கிறோம் அப்படின்னு நம்மளை படிப்படியாக நம்மளை உயர்த்துவதற்காக தான் நாம் மனித பிறவியாகவே வந்திருக்கிறோம். எத்தனை நிலைகளை கடந்துங்க, ஒரு அறிவில் இருந்து, அதுக்கு முன்னாடி ஜடப்பொருட்களாக இருந்து, அப்புறம் உயிரினங்களில் வந்து ஒரு அறிவில் இருந்து 5 அறிவு வரைக்கும் வந்து இன்னும் 6வது அறிவாக நாம் வந்துட்டோம். ஸோ நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது, அதை நாம் ஷேப்பப் பண்ணிக்கணும். சரிங்களா. அப்போ நம்மை உணர்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த பாரதியார் சொன்ன மாதிரி தேடி தினம் சோறு நிதம் தின்று இல்லைங்களா, வெட்டி கதைகள்லாம் பேசிட்டு போய் சேர்றன்னு நினச்சியா என்னைய
நான் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி அவருடைய பாடல்களை எடுத்துக்கிட்டால் அத்தனையும் என்னதுங்க, அவரை சித்தராக நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லைங்களா. பட் அவருடைய பாடல்கள் அத்தனையும் அந்த உணர்ந்த நிலையாகத்தான் அவர் வந்து கொடுத்துருக்கிறார் இல்லைங்க. 30 கோடி முகமுடையாள் எனில் உயிர் ஓய்வு. அப்போ உள்ள மக்கள் தொகை அவ்வளோதான் இருந்திருக்குது சரிங்களா. ஸோ எத்தனை பேராக இருந்தாலும் அது ஒன்று தான். இன்றைக்கி 800 கோடியாக இருந்தாலும் அதுவும் ஒன்று தான் அப்படின்ற அந்த உணர்தலை அன்னைக்கே பாடலில் கொடுத்துருக்குறாங்க. அது போக என்ன சொல்லியிருக்கிறாங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் இல்லைங்களா. ஜாதினா என்ன, கூட்டம்னா என்ன? காக்கை குருவி என்ன ஜாதிங்க? சும்மா எல்லாரும் சேர்ந்து பேசலாமே, நானே பேசிகிட்டு இருக்க வேணாம்ல. காக்கை குருவிலாம் உயிரினங்கள் அப்படின்ற ஜாதி. நம்மளும் உயிரினம், அதுவும் உயிரினம். கடல் மலைலாம் ஜடப்பொருட்கள் இல்லைங்களா. ஸோ நாமளும் அதெல்லாம் எங்கள் கூட்டம், அணுக்களின் கூட்டம் சரிங்களா. அப்போ எந்த உணர்ந்த நிலையில் அவர் பாடியிருக்கிறாருங்க சரிங்களா. அது போக என்ன சொல்லிட்டாருங்க, அந்த நந்தலாலா பாட்டில் வரும் இல்லைங்களா, காக்கை சிறகினிலே நந்தலாலா. அதை பார்த்தா எனக்கு வந்து ஒன்று, அந்த கருமை நிறத்துலேயும் ஒன்றே தான் தெரியுது, பச்சை நிறத்தை பார்த்தாலும் ஒன்றை தான் தெரியுது, தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா. அப்போ அந்த பஞ்சபூதங்களும் நாம இருப்பதை அவர் என்ஜாய் பண்ணிட்டார் சரிங்களா. ஸோ பஞ்சபூத கலவையே நம்ம அப்போ இன்றைக்கி நெருப்பு சுடுது, நாம் பயப்படுறோம். நெருப்பு சுடுமா? நம்மளை சுடுமா? நம்மளை அப்படி பழக்கி விட்டாங்க இல்லைங்களா. நெருப்பை தொட்டால் சுடும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோங்க, பயந்தே பழகிட்டோம். அது சுடுதோ இல்லையோ நம்மளை சுற்றுச்சின்னு நினச்சி ஒரு இதே சீன் க்ரியேட் பண்ணி விட்டுறோம். பட் அவர் என்ன சொல்லிட்டாருங்க, இனி தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா இல்லைங்களா. ஸோ அந்த நெருப்பின் மீது தவம் பண்ணும்போது எப்படி இருக்குதுங்க, நம்மளுக்கு சுடுதா, நல்லா குழு குழுன்னு இருக்குதா இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த என்ஜாய்மெண்ட்டை நம்மளுக்கு பழக்கி விட்டாங்களா? இல்லை. ஸோ அப்போ நாம் எது கூட இணையும் பொழுது அதுதான் அந்த துரியாதீத ஸ்டேட். ஸோ நீங்கள் எந்த அலைச்சூழலுக்கு போகிறீங்களோ அதுவாக மாற. எப்பொருளை எச்சையில்லை எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி. அப்போ நாம் எந்த அலைச்சூழலில் இருந்து பழகிறோமோ அந்த தன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ நாம் அலைச்சூழல் குறைந்த தன்மையிலேயே இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்சம் சொல்கிற அத்தனை ரகசியங்களையும் உணரக்கூடிய தன்மையில் நாம் இருக்கிறோம். ஆனால் பழக்கத்தின் காரணமாக மனம் 10 படிநிலைகளில் இயங்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. உணர்ச்சியிலேருந்து அப்படியே அனுபவம் வரைக்கும் என்ன பண்ணுறோங்க, பழக்கப்பதிவுகளாக இயங்குகிறோம். ஸோ என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, பிறக்கும்போது பச்சை மண்ணாக தான் பிறக்கிறோம், ஒன்றும் தெரியாமல் பிறக்கிறோம், எந்த ஸ்லாங்கு தெரியாது, எப்படி வாழணும் எதுவும் தெரியாது. எப்படி அவங்க மோல்டு பண்ணாங்களோ அது மாதிரி நாம் பேச பழக ஆரம்பிச்சிட்டோம். ஆராய்ச்சி தெளிவு முடிவுன்ற நிலைக்கு நாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரோம். அது மனவளக்கலைக்குள்ளே வந்த பிறகு கொஞ்சம் தெளிவடைகிறோம். இருந்தாலும் டெசிஷன் மேக்கிங் என்ன ஆகுதுங்க, தெளிவெல்லாம் வருது. முடிவெடுக்கிறதுல அந்த மதில் மேல் பூனையாக இருக்கிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, நீ கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணுமா இன்றைக்கி மன்றத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னா எனக்கு அது தானே கரெக்டாக பிளானில் இருப்போம். சாயங்காலம் போகிறோம், மன்றத்துக்கு போகிறோம், எல்லாம் பிளானிங்கில் இருப்போம். ஒரே ஒரு கேள்வி கேட்டோன்னே என்ன ஆயிருங்க மனம், ஆமாம்ல போகணுமா அப்படின்னு யோசிச்சுன்னா போதும் சரிங்களா. போகணுமான்னு அதுக்குள்ளே ஒரு கேள்வி வந்துடுச்சா என்ன ஆகிடுங்க, அதான் பிறர் மன தூண்டல் இல்லைங்களா. கேள்வி கேட்கப்படாத வரைக்கும் நாம் நல்லவங்க தான். எங்கே இருந்தாவது ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற போய் தான் இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா. இல்லைன்னா என்ன பண்ணிடுவோங்க, ரைட் இன்றைக்கி அப்படியே குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுவோமே, இல்லை யாராவது ஒருத்தர் அவங்க கூட நம்ம என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு நம்ம போயிடுவோம். அப்போ இங்கே வர்றதுனால நம்மளுக்குள்ளே என்ன நடக்குது, வீட்டில் இருக்கிறதுனால என்ன நடக்குது. இன்றைக்கி மனவளக்கலைக்கு வராத எல்லாருமே மோசமானவங்களா, இல்லை மனவளக்கலையில் வந்த எல்லாருமே நல்லவங்களா? நம்மளுக்கு வித்தியாசம் வேணும் இல்லைங்களா. நம்ம இன்றைக்கி நம்மளை ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஐயா கேட்டாங்க, என்ன சொல்லணுங்கம்மா அவங்கள பற்றி அப்படின்னு. அப்போ நம்ம இன்றைக்கி பேராசிரியர் அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு நம்மக்கிட்ட தகுதி இருக்குதா? இன்றைக்கி நம்மளை வந்து யூனிஃபார்ம் போட்டாலே ஒரு லென்ஸ் வச்சு நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த ஹோல் சொசைட்டியும் இல்லைங்களா. இவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் கிளாஸ் எடுத்து அதை ஒரு கூட்டம் கேட்டுட்ருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய லென்ஸ் வச்சிட்ருக்குறாங்க இல்லைங்களா. அப்போ நாம் அதையெல்லாம் தாண்டி நம்மளே நாம்
மற்றவங்களுக்காக ப்ரூஃப் பண்ண வேண்டாம். நம்மளை நாம் உணர்ந்துக்கிட்டோன்னா போதும், நம்மளுடைய வாழ்க்கை முறை செம்மையாக இருக்கும். மகரிஷி அதுதான் கொடுத்தாங்க, தனி மனிதனுக்கு தான் பயிற்சின்னு கொடுத்தாங்க. நாம் மற்றவங்கள்ட்ட நம்மளை அது என்னங்க வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எல்லா கண்ணாடிக்கும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ நாம இருந்து பழகிட்டோம் அப்படின்னா யாருக்கும் ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் அந்த உண்மை, சரிங்களா? ஆனால் அந்த உண்மைன்றது இன்றைக்கி என்னவா போயிடுச்சுங்க? உண்மை ஒன்று தான், பொய் தான் எத்தனையாக இருக்குதுங்க. அது எத்தனைன்னு கவுண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? கோடிக்கணக்காக அப்படியே படர்ந்து இருக்குது. ஸோ எத்தனை பொய்யாக நாம் இருக்கிறோம் இன்னைக்கு? அப்போ நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுதா? உண்மையாக இருந்துட்டோன்னா நம்ம பாட்டு ஹாப்பியாக இருப்போமா இல்லைங்களா? அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இன்னும் யாருக்கும் பயப்பட வேண்டாம், அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இல்லைங்களா? பொய் சொன்னால் தான் என்ன பண்ணுங்க, நீ பொய் சொன்னேல அங்கே பாரு வந்து கேட்பாங்க, நீ மாட்டிக்கு வைப்பார் இப்போ அப்படின்னு அது சொல்லும். கரெக்டாக அங்கே போய் மாட்டிக்குவோம் நம்ம இல்லைங்களா? அது ஒரு கான்ஷியஸ் கொடுத்தாலும் நம்ம போய், ஏன்னா நம்மளுக்கு வந்து பொய் சொல்ல தெரியல, முதல்ல தெரியாமல் பொய்யை சொல்லிட்டோம், போய் மாட்டிக்கிட்டோம், சரிங்களா? அப்போ அந்த உண்மை என்ற ஒன்றாக இருந்த நாம் தேவையில்லாமல் பழக்கத்தின் காரணமாக பலவாக மாறி இருக்கிறோம். அப்போ அதிலேருந்து வெளியில் வந்துட்டோன்னா, அந்த உண்மையோடு இணைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அந்த ஆனந்தத்தை நாம் இன்னும் முழுமையாக டேஸ்ட் பண்ணலை, சரிங்களா? லைட்டாக மட்டும்தான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உள்ளே ஃபுல்லாக அனுபவிச்சிட்டோன்னா என்ன பண்ண மாட்டோங்க, அவ்வளோதான். அதுதான், அதை விட்டு நான் வெளியில் வர மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலையில் எப்படி ஞானிகள்லாம் உணர்ந்த நிலை, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உணர்ந்ததை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ எல்லாம் ஈஸி தான், வாங்க வாங்க இதை டேஸ்ட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோங்க, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணிட்டோங்க, பழக்கம் நம்மளை பலவாக மாற்றி வச்சிருக்குது. அதுக்கும் மகரிஷி விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த நான்கார்லேயே நம்ம இந்த அறிவு நிலையில் இருக்கோம். இப்போ அறிவை நம்மளுக்கு எந்தெந்த அறிவுலாம் கிடைக்குது அப்படின்னா, பண்பாட்டு கல்வியின் மூலமாக ஒரு அறிவு. பண்பாட்டு கல்வி யார் கொடுக்குறாங்க? அந்த கல்ச்சர் யார் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது? பேரண்ட் மூலமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ஒரு மோல்டு பண்ணி நம்மளை கொடுக்குறாங்க. அடுத்து சமுதாயத்தின் மூலமாக ஒரு கல்வி நம்மளுக்கு கிடைக்குது, ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் மூலமாக, ப்ளஸ் அனுபவங்கள் அதன் மூலமாக ஒரு கல்வி நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா குருவின் மூலமாக ஒரு கல்வி, ஞான உபதேசம் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா உணர்தல் மூலமாக ஒரு கல்வி கிடைக்கும். இன்றைக்கி ஆகினை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டே ஆகினை எடுத்தப்போ எப்படி இருந்ததுங்க? அதை விவரிக்கவே முடியாது, அப்படி தானே? என்னவோ நடந்ததுங்க உள்ள, அப்படி தானே? அதுலேயே நிறைய கேள்வி கேட்பேன், எப்படி இருந்ததுங்களா, அப்படி இருந்ததுங்களா, அப்படி இல்லை நிறைய கேட்பாங்க இல்லையா? ஆகினை பண்ணுறப்போ அப்படியே நம்ம அப்படியே ஒரு உணர்ச்சி பிழம்பாக இருந்திருப்போம் இல்லையா? அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிலைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க நம்மளை. ஆகினை நல்லா பண்ணினா தான் நம்ம எல்லா நிலைகளும் உணர முடியும், அது வேறு தன்மை இல்லைங்களா? அந்த கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக கொடுத்து பழகினா தான் 0 to 3 ஸ்டேட்லேயும் நம்மளால் நிலைச்சி இருக்க முடியும். ஸோ அந்த ஆனந்தத்தை நாம் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணுறோம், அதுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டாலும் அந்த ஆனந்தத்தில் இருந்து பழகிட்டோம்னா அதை விட்டு வெளியில் வர மாட்டோம். அதை உண்மையோடு இணைஞ்சிருவோம், இயற்கையோடு இணைஞ்சிருவோம். அப்போ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு வந்துடும். அது வராத வரைக்கும் அந்த நீ நான் என்போம் அப்படின்ற அந்த தத்துவத்திலேயே நாம் இருக்கிறோம். ஸோ அந்த அறிவை அறிவதற்கு ஒரு 4 வழி, 4 வகையில் நம்மளுக்கு அறிவு கிடச்சிச்சு. அதை இன்னும் நல்லா எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு 4 வழி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவம். இதை சின்ன குழந்தையிலேருந்தே நம்மளை சொல்லி தான் வளர்த்திருக்கிறாங்க இல்லைங்களா? உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும். சாமி என்ன பண்ணுங்க, குத்திச்சா நம்மளுக்கு குத்தலை, அதனால நம்ம தப்பை தைரியமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அதெல்லாம் சும்மா போய் கதை விட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையான அந்த கண்ணை குத்துற தன்மை எதுங்க? நம்மளுக்கு வரக்கூடிய துன்பம். நீ எதை செய்கிறியோ அது உனக்கு திரும்ப கிடைக்கும். மோதுதல் பிரதிபலித்தல், தீதும் நன்றும் பிறர் தர வரா. நீ உனக்கே தான் நீ துன்பம் கொடுத்துக்கிற, தன் கையே தன் கண்ணை குத்துற மாதிரி இத்தனை உருவங்களுக்கும் கொடுக்குற துன்பம் உனக்கு கொடுக்குற மாதிரி தான். ஸோ அது உனக்கே தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, பிரதிபலிக்குது. அப்போ அதுவே இன்னும் உனக்குள்ளே பதிவாகுது. ஸோ நீ அதன் காரணமாக அதன் தன்மையாக இயங்க ஆரம்பிக்கிற. ஸோ உண்மையை உணர்றதுலேருந்து விலகி இருக்கிறோம் அப்படின்றது தான் அந்த கருத்தாக இருக்குது. ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பு செய்கிறத கொஞ்சம்
குறைச்சிருவோம். அந்த காலத்தில் அடி விழும், அப்படி தானே? இந்த கை தானே எடுத்தது, இந்த கை தானே அவனை அடிச்சுது, இந்த வாய் தானே பேசிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அங்கே தண்டனை கொடுத்து அந்த தப்பை அடுத்த தடவை செய்ய விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி யாரையும் குறை சொல்லுவேன், அவங்களா திருந்திக்கணும் அப்படின்னு விட்டாங்க. அதுவும் நல்லது தான், ஆனால் திருந்துறோமா அப்படின்றது தான். ஏன்னா எது நல்லதுன்னு தெரியலை, தெரிஞ்சால் தானே திருந்துறதுக்கு முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ நாம் ஒரு போலியான உலகத்தையே பார்த்து அதன் பின்னாடியே போகும்பொழுது நம்மளுக்கு எது நல்லது எது தீயது அப்படின்றது தெரியாமலேயே போயிடுச்சு. நம்ம ஏதோ ஒரு பாதையில் போய்க்கிட்டு யாரை ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. இன்றைக்குமே மனவளக்கலையில் உள்ள ஒரு சிறப்பு என்னங்க, 2006 மகரிஷி இறைநிலை அடைஞ்சிட்டாலும் 26 என்ன நடக்குதுங்க? இன்னும் மக்கள் கூட்டமாக இல்லைங்களா? அதுலேயும் கேட்குறாங்க மக்கள், குருவே இல்லை, அங்கே என்ன தான் சொல்லித்தர்றாங்க? அப்படி கேட்டோடனே நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஆமாம்ல அப்படின்னு, இல்லையா? வருதா? குரு அதுதான் அந்த மனித பன்மை உடைய ஆன்சர். சரிங்களா? நீ உருவமாக பார்க்குறியா? உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், இல்லையா? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சொல்லி முடிச்சாங்க. ஸோ என்னங்க, உருவம் இல்லாமலேயே நமக்குள்ளாக அந்த உணர்வை கொடுத்து கொண்டு இருக்கிற குரு அப்படின்ற தன்மையை நோக்கி அதிலேயே ஆழ்ந்து போக போக அந்த பன்மை மறைஞ்சிரும், ஒருமை நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போது இப்போ மற்ற கேள்விகள் வர வர நம்மளுடைய அந்த சிந்தனை ஆற்றலை மேம்படுத்த நமக்கே அந்த ஆன்சர் கிடைக்குது. அதுவும் அந்த கேள்வி கேட்குறது யாருங்க? அதுவும் ஒரு இறைநிலை, நமக்குள்ளே இருக்கிற கேள்வி தான் வெளியில் ஒரு உருவமாக வந்து நம்மக்கிட்ட கேட்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த இப்போ எங்கே பார்த்தோம், காஸ் அண்ட் எஃபெக்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம உணர எதை செய்கிறோமோ அதற்கான விளைவு நிச்சயம் அப்படின்றதில் போக போக ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது உயிரை உணர்தல். சரிங்களா? அறிவை அறிவதற்கு 2வது வழி என்னன்னா உயிரை உணர்தல். உணர்ந்தோமா நாம்? அந்தந்த மையங்களில் கவனிங்க, பிட்யூட்ரியை கவனிங்க, ஆகினை அதுதான். அங்கே கவனிச்சா என்ன நடக்குதுங்க? ஆமாம், 9 மையத்தோட பலன்கள் எதை சொன்னால் எழுதிடுவோம் இல்லைங்களா? ஸோ நாம் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம், ரசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்தந்த தவம், ஒவ்வொரு தவமும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. இன்றைக்கி இத்தனை வகையான குழம்பு வைக்கிறோம், இத்தனை வகையாக சமைக்கிறோம், ஆமாவா இல்லைங்களா? ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு பிடிக்குது. அதனால தானே இத்தனை வெரைட்டியாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் எத்தனை வெரைட்டியாக இந்த உலகம் இருக்குது, அதை நீ என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி தான் நம்மளை அந்த இயற்கை மனித உருவத்தில் அனுப்பி வச்சுருக்கு. மனிதன் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். மற்ற எல்லாம் நாங்கள் வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், இனப்பெருக்கம் அடுத்த ஸ்டேஜை உருவாக்கணும், கிளம்பிட்டோன்ற லெவல் வரைக்கும் தான் 5 அறிவு வரைக்கும். 6வது அறிவு தான் என்னங்க, என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை, இயற்கை கொடுத்த வளத்தை இன்னொன்றாக மாற்றி என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை. சரிங்க? அதில் வர்றது தான் என்னங்க, அந்த உணவு, உடை, வீடு, இருப்பிடம் இல்லைங்களா? அதுதான் அடிப்படை தேவையும். அதை செய்பவங்க தான் உண்மையான தொழில் செய்கிறவங்க. மற்ற தொழில் செய்கிறவங்கெல்லாம் யாராமா? அவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க? அந்த இயற்கை எல்லாமே கொடுத்துருக்குது, அதை நாம் இன்னொன்றாக மாற்றி நம்மளுக்கு தேவையானதாக மாற்றி நாம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பில்டிங்க்கு பேர் என்ன வச்சு கொடுத்துட்டாங்க மகரிஷி? அறிவு திருக்கோயில். எய்தாப்புலேயும் ஒரு கோவில் இருக்குது இல்லைங்களா? அங்கே போனால் என்ன கிடைக்கிது, இங்கே வந்தால் என்ன கிடைக்கிது? அதுவும் கோயில் தான், இதுவும் கோயில் தான். அங்கேயும் செங்கல் தான், இங்கேயும் செங்கல் தான், அங்கேயும் சிமெண்ட் தான், இங்கேயும் சிமெண்ட் தான். அப்போ என்ன, அந்த சிமெண்ட் செங்கலுக்குள்ள வித்தியாசம் என்ன? அங்கேயும் உணர்தல் கிடைக்கிது, பக்தி மார்க்கம் இல்லைங்களா? நம்மளுடைய ஆரம்ப ஸ்டேஜ் அது. ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு இங்கே வாங்க, சரிங்களா? விளக்க வழிக்கு வாங்க. அங்கே என்ன உணர்ந்தீங்களோ அதை கொஞ்சம் இங்கே உட்காந்து சிந்திச்சு பாருங்கள். அங்கே உருவமாக பார்த்து நீங்கள் எதையோ புரிஞ்சுக்கிறீங்க, ஏதோ ஒரு உணர்வு கிடைக்குது, ஆனால் அது என்னன்றது தெரியல. அப்படின்றப்ப இங்கே வந்து உட்காந்து அமைதியாக சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் முழுமையை உணர முடியும். அவ்வளோதான், நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு, மனிதனாக வந்த வேலை முடிஞ்சது. அது இங்கே ரொம்ப சிறப்பாக அப்படி பக்கத்துலேயே இருக்குது இல்லைங்களா? இன்னும் ஒரு சிறப்பு, ரைட்? ஓகே. ஸோ அப்போது அந்த உணரக்கூடிய தன்மை நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக வருது. அதான் உயிரை உணர்தல். ஓகேயா? அடுத்து கர்மயோகத்தை உணர்தல். கர்மயோகம்னா என்னதுங்க? திரும்பவும் அதே தான், இறையுணர்வு, அறநெறி இல்லைங்களா? அறநெறினா என்னது? இறையுணர்வு தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இறையுணர்வு எல்லாமே ஒன்று தான் தெரிஞ்சுக்கிறது தான் இறையுணர்வு. அதுக்கு நம்மளுக்கு அந்த அறநெறி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அறநெறினா என்னது?
ஆமாம், ஒழுக்கம்னா என்னது? எனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அதுதான் ஒழுக்கமா? யாருக்கும் துன்பம் தராத நிலை தான் எப்போல்லாங்க? எப்போவுமே இல்லைங்களா? தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தனக்கோ பிறருக்கோ நம்மளுக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்த மாதிரி, அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ யாருக்கும் துன்பம் தராத அந்த செயல்கள் எல்லாம் ஒழுக்கம். அதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? சரி, யாருக்கும் துன்பம் பண்ணலப்பா, நான் நானாக இருக்கிறேன் பாப்பா, இப்போ என்ன பண்ணணும் நான்? ஓகே, ஸோ எதுக்காக நான் வந்திருக்கிறேன்? மற்றவங்களுக்கு உதவுவதற்காக வந்த கடமையை செய்வதற்காக. கடமையை செய், பலனை எதிர்பாராது. எதை கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, இப்படி எல்லாம் நிறைய கோட் கொடுத்தாங்க. எல்லாமே இங்கே தான் இருக்குது, நீ அதை என்ஜாய் மட்டும் பண்ண, எதுவும் உனக்குன்னு எடுத்துக்காது. இது உங்கள் சொத்து, நீ என்ஜாய் பண்ணிக்கலாம், மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல். சரிங்களா? இந்த அரை அடிக்கு போய் சண்டை போட்டு அவங்களையும் என்ஜாய் பண்ண விடாமல் நாமளும் என்ஜாய் பண்ணாமல் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் மொத்த பிரபஞ்சமே இருக்குது. ஸோ நீ என்ஜாய் பண்ணிக்கலாம். அதில் நீ என்ன கடமை செய்வதற்கு வந்து உன்னை நீ பார்த்துக்கணும். உன்னுடைய உடலை, மனதை, அறிவை, உயிரை பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். அவ்வளோதான் அந்த இயற்கை சொல்லுது. சரிங்களா? ஏன்னா நம்மளை என்ன பார்த்துக்கிட்டாலே நம்ம மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காது. இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டோன்னா எத்தனை பேருக்கு துன்பம் கொடுக்குறோங்க? சரியா? துன்பம் கொடுக்குறது மட்டும் இல்லை, அந்த அப்படி நோட்டாக கொடுக்குறப்ப என்ன சொல்லிக்கிறோங்க? இவ்வளோ கொடுக்குறோமா? ஏன்னா நம்மளை பார்க்கல இல்லைங்களா? இந்த உடலை, மனதை பார்த்துருந்தோன்னா உயிரும் நல்லாயிருக்கும், அறிவும் நல்லா இருக்கும். அதை பார்க்க தவறுனதுனால நாம் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களாக இருக்கிறோம். ஸோ முதல் கடமை என்னங்க? நம்மளை பார்த்துக்கணும். அதுதான் தன் வாழ்த்து தான் முதல்ல கொடுத்துட்டாங்க. உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம் எல்லாம் எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கிறேன், அதுக்கப்புறமா நான் மற்றவங்கள பார்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும் தான். அடுத்தது குடும்பத்தை பார்த்துக்கணும். குடும்பம்னா யார்? மற்ற உறுப்பினர்கள். சரிங்களா? குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரையும் பார்த்துக்கணும், யாருக்கும் துன்பம் தராத முறையில். இன்றைக்கி நாம் என்ன சொல்லுவோம்? நான் வந்தேன்னா எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கணும், ஃபேனை போடணும், சரியா? இதெல்லாம் நாம் எதிர்பார்த்துட்ருக்கோம். இதை நாம் செய்கிறோமா? இப்போ ஏன்னா நம்மளை பார்த்து தான் குழந்தைகள் வளருது. சரிங்களா? இன்றைக்கி காலங்காத்தால் அப்படியே அட்டுப்படியில் இருக்கிற அந்த கொதி நிலையோடு வந்து குழந்தைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணோன்னா என்ன நடக்குங்க? குழந்தை அப்போ தான் எந்திக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கும் இல்லைங்களா? அதை ரசிப்பதற்கு கூட நம்மளுக்கு மனநிலை இருக்காது. ஏன்னா நாம் அங்கே கொதிச்சிட்ருக்குறோம் இல்லைங்களா? 25க்கு மேலே இருந்துகிட்ருக்குறோம், வந்து 2 போடு இல்லைங்களா? அங்கே ஒரு பெரிய குருஷேத்திர போரே நடந்து தான் ஸ்கூல் ஆஃபீஸ்க்கு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க இல்லைங்களா? எல்லார் வீட்லேயுமே அந்த மார்னிங் 7 to 8:30 வரைக்கும் எப்படி இருக்குதுங்க? அந்த நேரத்தில் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்குங்க? அவங்களையும் சேர்த்து ஒரு தள்ளி இந்த ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி தான் குடுன்னு ஓடி மேலே ஏறி குதித்து ஓடி போகிற மாதிரி நம்ம யாரையும் கவனிப்பதற்கு தயாராக இல்லை இல்லைங்களா? இந்த நேரத்தில் வந்து பத்திரிக்கை வைக்க வந்திருக்குறாங்கங்க அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு வேறு நேரமே கிடைக்கலைங்களா இல்லையா? அவங்க நீங்கள் வெளியில் போயிடுறீங்க, நாங்களும் வெளியில் போயிடுறோம், இந்த சமயம் தாங்க பார்க்க முடியும்னு வந்தோம் அப்படின்னு வராங்க. ஆனால் அன்றைக்கி அந்த ரிசீவிங் எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே அலைச்சூழல் வேறையாக இருக்குது. நாம் மனிதன் அப்படின்னா மனம் இதமாக இருக்கணும். நம்மளை வாழ்த்துறதுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு வர்றாங்க, நாம் என்ன பண்ணுறோங்க? சரிங்க அங்கே போய் வாழ்த்துறோமான்றது வேறு. அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் இல்லைங்களா? போனோமா, சாப்பிட்டோமா, ஒரு 4 பேரை பார்த்தோமா, இன்னும் கொஞ்சம் பதிவுகளை ஏற்றணுமான்னு வந்துகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு நீ போகாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு வீட்டில் வந்து மனமும் சொல்லும், கூட உள்ளவங்களும் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நாம் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது அங்கே இருக்குது. சரி, அது வேறு கான்செப்ட். ஸோ அந்த கர்மயோகம், கடமை என்ன அப்படின்னா, நாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்டோன்னா, வேலை முடிச்சிட்டோன்னா அமைதியாக வந்து எழுப்பும்போது நம்ம அங்கேருந்து வரப்போவே அந்த குழந்தை ரெடியாக எழுந்திரிச்சு உக்காந்துருக்கோம். பட் அதுக்கு நாம் வாய்ப்பே கொடுக்கறதில்ல. இல்லைன்னா அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடும். ஸோ இங்கே இருந்து தான் எந்த அலைச்சூழல் போகுதோ அது அங்கே மோதி பிரதிபலிக்குது. அப்போ நம்ம யாரையும் குறை கூறுதல் வேண்டாம். அதை தான் மகரிஷி சொல்கிறாங்க. குடும்ப அமைதிக்கு குழப்பம் கொடுப்பது என்னென்னா குறை கூறுதல், கட்டளையிடுதல், எதிர்பார்த்தல். சரிங்களா? நான் வேலை பார்த்துட்டேன், நீ எந்திரிச்சு நீயா கிளம்பணும்ல, உனக்கு தான் நீ ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு அந்த குழந்தைய போட்டு மிரட்டினா என்ன நடக்குங்க?
நாம் ஒரு 5 நிமிஷம் ஜாலியாக படுத்துருக்குமே எந்திக்கிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி தான் அதுவும் என்ஜாய் பண்ண வைக்கும். ஏன்னா நம்மளை பார்த்து தான் அது வளருது இல்லைங்களா? ஸோ எல்லாமே இங்கேருந்து போகிற அலை இயக்கம் தான். அப்போ அந்த தன்மையை உணர்ந்துட்டோன்னா இங்கே திருத்தம் வர வர அத்தனை பன்மையாக இருக்கக்கூடிய எல்லா உருவங்கள்லையும் திருத்தம் கண்டிப்பாக வரும். ஸோ குறை கூறுதல் வேண்டாம். என்ன குறை சொல்கிறோமோ அந்த குறை இங்கேருந்து தான் அங்கே போகுது, ரைட்? ஸோ எதிர்பார்த்தல் வேண்டாம். நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் மற்றவங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்த்தல் வேண்டாம். அடுத்து கட்டளை இடுதலும் வேண்டாம். நம்மளுக்கு யார் அதிகாரம் பண்ணாலும் பிடிக்காது. அப்போ நாம் என்ன பண்ணணுங்க? நாம் யாரையும் அதிகாரம் பண்ணுங்க. இருக்கிறேன் அந்த இருப்பு நிலை இல்லைங்களா? சிவனேன்னு இருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இருப்பு நிலையாக இருந்தால் போதும். ஈர்ப்புத்தன்மை அதிகமாகும். நாமளும் நல்லா இருக்கலாம், எல்லோரும் நல்லா. நாம் இயக்க நிலைக்கு வரணுமோன்னு சொல்லி வரப்போய் தான் என்ன நடக்குங்க? ரூட் மாறி இயங்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா? எந்த அலைச்சூழலில் இயங்கணும்னு தெரியாமல் இயங்குகிறோம். அங்கே ஒரு பிரச்சனை, ப்ராசஸ் மாறி போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் நாம் அந்த 3 குவாலிட்டிஸை கடைப்பிடிச்சு கடமை என்ற உணர்வோக நம்மளை பார்த்துக்கிறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம், சுற்றத்தை பார்த்துக்கிறோம். இந்த ரெண்டையும் கரெக்டாக பார்த்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அப்படி விரிஞ்சிடுவோம். விரிஞ்சு யார் யாருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அதை நாம் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் சரிங்களா? இன்றைக்கி தீப பயிற்சி பண்ணால் எல்லோரும் நம்மளை முகவசியம் கிடைக்கும், எல்லோரும் நம்மளுக்கு ஃப்ரெண்டாகிடுவாங்களாமா. கண்ணாடி பயிற்சி பண்ணால் நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லோரும் கொண்டு கொடுப்பாங்களாமா இல்லைங்களா? எப்படி சொல்லி தானே ஒரு கண்ணாடி பயிற்சியெலாம் எல்லோரும் கொஞ்சம் பேர் அப்படி பண்ணுறாங்க இல்லைங்களா? அதை பார்த்தா நம்மளுக்கு இதாக இருக்குது. ஸோ நம்ம வேண்டியதெல்லாம் கிடைக்குமா கண்ணாடி பயிற்சி பண்ணுனா அப்படின்னு சொல்லாங்க. உண்மையில் நடப்பது என்னங்க? உன் உருவத்தை நீ பார்த்து உன்னை தெரிஞ்சுக்குவ சரிங்களா? கருத்தாய் எது இருக்குதுன்றதை நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே தேவைகள் இருக்காது அப்படி தானே? ஸோ இருக்கிறவங்க வேணான்னு வச்சுட்டு இருக்கிறவங்கள என்ன கொண்டு கொடுத்துருவாங்க? அவங்களுக்கும் தேவை இருக்காது. இங்கே தேவை இல்லைன்னா அங்கேயும் தேவை இருக்காது சரிங்களா? ஸோ இந்த நிலை நம்மளுக்குள்ள இன்னும் நாம் அதை இந்த மாதிரி இதில் ரசித்து பண்ண ஆரம்பித்தோன்னா ஆன்சர் இன்னும் நிறைய கிடைக்கும் சரிங்களா? ஒரு பயிற்சியையும் நாம் புரிஞ்சுக்கிட்டது வேறையாக இருக்கும், உணர்ந்துக்கிட்டது வேறையாக இருக்கும். அப்போ அதை அறிஞ்சிக்கிற தன்மை தான் அந்த மனிதனுடைய சிறப்பு சரிங்களா? ஸோ அந்த இனிமையே இந்த ஆகினை பண்ணும்பொழுது நம்மளை வேறு விதமாக ரசிக்கலாம். ஒன்றொன்றையுமே இந்த பயிற்சியை ஒன்று நாம் ரசித்து பண்ண முதல்ல கிடைச்ச ஆன்சரும் இப்போ கிடைக்கிற ஆன்சரும் வித்தியாசம் புரியும், உண்மையோடு இணைய முடியும். ஓகேங்களா? சரி, அப்போ குடும்பம், ஊர், உலகம் எல்லாத்துக்குமே நாம் அந்த கடமையை செய்ய முடியும். ஈகைனா என்னதுங்க? மகிழ்வித்து மகிழ் இல்லைங்களா? மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படுறதா என்னதுங்க? ஈகை. அப்போ நாம் எப்போ சந்தோஷப்பட முடியும்? இங்கே ஆனந்தமாக இருந்தால் தான் அந்த ஆனந்தத்தை என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா? இல்லை இன்றைக்கி என்ன நடக்குதுங்க? அவள் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா, எனக்கு இத்தனை பண்ணுனா அவள் எப்படி ஜாலியாக இருக்கிற? அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? இல்லையா? அவள் இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாளே, இப்படி நம்ம என்ன பண்ணுறோங்க? மாற்றி யோசிக்கிறேன். அவங்களும் நம்மளும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டோன்னா, ஆனால் நான் நினச்சதெல்லாம் அவள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இப்போ அவங்கள தனியாக பார்க்கும்போது அந்த என்ஜாய்மெண்ட்டு தப்புன்னு நம்மளுக்கு தெரியுது அப்படி தானே? அப்போ நம்ம அந்த தேவையை திருத்திக்குவோமா இல்லைங்களா? இப்போ நம்மக்கிட்ட உள்ள அந்த குணம் தான் இப்படி ஒரு உருவமாக வெளியில் பார்க்குது. அந்த என்ஜாய்மெண்ட்டு தவறான என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, இது உண்மையான என்ஜாய்மெண்ட் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அதனால தான் அந்த பொறுக்க முடியாமல் வருது. ஓகேங்களா? அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தேவையை நோக்கி நாம் போவோமா? போக மாட்டோம். அதை உணர்த்துவதற்கு தான் அந்த உருவம் நம்மளுக்கு உணர்த்துவதாக வந்திருக்குது சரிங்களா? ஸோ இப்படி ஒன்றொன்றையும் அதை நம்ம ஆராய்ச்சி நிலையில் பார்த்து தெளிவாகி முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நாம் மனிதனாக வாழ முடியும், மனிதனாக மாற முடியும். ஸோ எல்லாத்துக்கும் கடமை செஞ்சிடும். அந்த ஈகை நிலையில் உயர்ந்து இருக்கிறோம். நாம் வந்ததே மகிழ்வித்து மகிழ்கிற குவாலிட்டியிலோடு தான் மனிதனாக வந்திருக்கிறோம். மனதை இதமாக வைத்துக்கொள்பவன் மனிதன் அப்படின்ற குவாலிட்டியில் உருவத்தோடு வந்துட்டோம். அந்த குவாலிட்டியை நம்ம ஷைன் பண்ணலை. ஓகேங்களா? மனம் இதமாக இருக்கிறது எப்போங்க? தூங்கும்போது ஐயோ பாவம் இவெல்லாம் இப்படி பிஹேவ் பண்ணா ஏதோ ஒரு இதில் மாறிட்டா அவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? நம்ம யாருக்கு துன்பம் கொடுத்தோமோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சரி ஏதோ நம்மளுக்கு டென்ஷன் ஆகிட்டா போல், இப்போ பாரு அமைதியாக படுத்துங்கிற பாரு. அப்போ நம்ம மனம் இதமாக இருக்கிற நேரம் எவ்வளோ நேரங்க?
ஆமாம், அதாவது டாக்டர்கிட்ட போனால் நம்மளுக்கு முதல்ல என்ன கொடுத்துருவாங்க? ஆன்சைட்டியில் இருக்கிறாங்க, ரைட்டு, உங்களுக்கு முதல்ல ஒரு தூக்க மாத்திரையை போடு இல்லையா? போட்டால் அவங்க கம்முன்னு ஆயிடுவாங்க. அப்பா நல்லா தூங்கினேன்ப்பா, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் தான் எனக்கு எல்லாம் சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எது சரியாக இருக்குதுங்க, அது அங்கே சைடு எஃபெக்ட் அடுத்து கொடுக்கும். அது யாருக்கு நம்மளுக்கு தெரியல. அந்த கெமிக்கல்ஸ் போய் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணி இன்னொரு நோயை உண்டு பண்ணுது இல்லைங்களா? ஓட்டங்களில் தடை, தேக்கம் அதெல்லாம் உண்டு பண்ணுது. அதெல்லாம் மாத்திரத்துக்கு தான் நம்மளுக்கு மகரிஷி என்ன பயிற்சி கொடுத்துட்டாங்க? ரிலாக்ஸேஷன் இல்லைங்க, காந்த நிலையோட இணைதல். எல்லாமே எல்லா ஓட்டம் சரியாயிட்டிருக்கு. அதனால் உயிர் கரெக்டாக ஓடுது, காந்தம் கரெக்டாக இருக்குது. அந்த காந்த நிலையோட, அந்த இயற்கையோட இணைய அந்த தன்மாற்றத்தோட இணைய நம்மளுக்கு எப்படி இருக்குதுங்க? தானா தூக்கம் வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானே? அந்த துரியாதீத நிலையில் நாம் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நிலையில் நாம் இருந்து பழகிட்டோம் அப்படின்னா அந்த உணர்தலில் நம்மளுக்கு ஈஸியாகிடுது, பன்மை மறைஞ்சு போயிடுது. ஸோ இதெல்லாம் அந்த குடும்ப அமைதி எல்லாமே முடிச்சுட்டு அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. 3ஆம் நிலை அகத்தாய்வு, அப்படி தானே? எங்கே என்ன சொல்லித்தர்றாங்க? இதுக்கு நடுவில் 2ஆம் நிலையில் பாவப்பதிவுகள், போக்கு முறைகள். ஏன்னா நீ யாருக்கு துன்பம் கொடுத்தாலும் அது உனக்கு தான். அதை நம்ம இன்னும் டீப்பாக பார்க்க வேண்டாம் இல்லைங்களா? அதை மாற்றுறதுக்கு 3 முறை இருக்குது. பிராயசித்தம் பண்ணிக்கலாம், உணர்ந்து திருந்திக்கலாம், பதிவு முறிவு செஞ்சுக்கலாம், அப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து 3ஆம் நிலைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அதில் இன்னும் விளக்கமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. என்ன டாபிக்ங்க? மனிதருள் வேறுபாடு ஏன் இல்லைங்களா? நீ 9 மைய தவத்தையும் நீ பண்ணிக்கலாம் சரிங்களா? நீ பஞ்சபூதங்கள் மேலேயும் தவம் பண்ணுற, நவக்கிரகங்கள் மேலேயும் தவம் பண்ணுறோம், துரியாதீத நிலைக்கும் போகிறோம். இன்னும் உனக்கு புரியலையா அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. சரி, நான் இன்னும் உனக்கு அப்படியே பிரித்து காமிக்கிறேன். அப்போ நீ எதில் எல்லாம் வித்தியாசத்தை பார்க்குற மனிதர்கள்? ஏன்னா மற்ற விலங்கினங்கள்லாம் நம்ம வேறுபடுத்தி பார்க்குறதே இல்லை. சிங்கம்னா எல்லாமே சிங்கம், புலினா எல்லாம் புலி, அப்படி தான் பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? அதிலே நம்ம மைன்யூட்டாக கவனிக்க ஆரம்பித்தோன்னா தெரியும். ஆனால் மனிதர்களை மட்டும் எல்லோரும் மனிதர்கள்னு பார்க்குறோமா? இல்லை, அப்படி தானே? இந்த இதில் நம்மளுக்குள்ள பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்தாலும் இங்கேருந்து அந்த ZRC MRC போகிறோம் சரிங்களா? ZRCக்கு உங்களுக்கு இங்கேயே நடத்திடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, மிஸ் பண்ணவங்க ஈரோடுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ ஈரோடுக்கு இங்கே மிஸ் பண்ண ஒரு கூட்டம் போகிறோம். அங்கே போய் என்ன ஆயிடுறோங்க? நாங்கள்லாம் பவானி அறிவித்திருக்கோயிலேருந்து வர்றோங்க, ஒரு செட்டாக சேர்ந்துடுறோமா இல்லைங்களா? எல்லாருமே மனவளக்கலை அன்பர்கள் தான். ஆனால் அங்கே போனால் ஒரு ஃபார்மேஷன். ஓகே, அதே இது நம்ம அங்கே MRC போகிறோம். அங்கே போனோன்னே என்ன ஆகுங்க? இங்கேருந்து போகவே இங்கேருந்து வேறு ரூட்லேருந்து போகிறோம், பொள்ளாச்சியில் போய் எல்லோரும் ஜாயின் பண்ணிடுறோம் இல்லைங்களா? அந்த பஸ்ஸில் வால்பாறை பஸ்ஸில் ஏறின உடனே ஒரு ஆனந்தம் வந்துடும் நம்ம எல்லாத்துக்கும். அது தனியாக வேறையாக இருந்த நாம் என்ன ஆயிடுறாங்க? அவ்வளோதான், எல்லாருமே ஒன்று தான். MRCன்ற ஒன்று மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அங்கே போய் 3 நாள் தன்னை மறந்த நிலை என்ஜாய் பண்ணோமா இல்லைங்களா? அந்த சண்டே மதியம் தான் என்ன ஆகுங்க? ஐயோ வீட்டுக்கு போகணுமா, வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஓடி வந்துடுறாது, வேறு விஷயம். அது தனியும் நாம் எதையாவது நினச்சோமா? இந்த குடும்ப கவலைகள், குடும்ப கடமைகள் இதெல்லாம் நாம் நினச்சிட்டு இருக்கிறோமே, அதெல்லாம் அங்கே ஞாபகம் இருந்ததா? நாம் அங்கே இருந்ததுனால இங்கே வேலை கரெக்டாக நடந்ததா இல்லையா? அப்போ நாம் எங்கே இருந்து என்ன சாதிக்கிறோம்? நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் வேலை கரெக்டாக தான் நடக்குது. அப்போ நாம் இங்கே இருந்தால் என்ன பண்ணணும்? சும்மா இரு, சொல்லற இல்லைங்களா? அப்போ அதை ஏன் நமக்கு புரிஞ்சிக்கல அப்படின்றதுக்கு தான் மனிதன் இத்தனை வேறுபாடாக தான் இருக்கிறாங்க. உருவத்தில் வேறுபாடு இருக்கும், குணத்தில் இருக்கும், அறிவில் உயர்வில் வேறுபாடு இருக்கும், புகழில் வேறுபாடு இருக்கும், சுகத்தில் வேறுபாடு, திருப்தி அதில் வேறுபாடு இருக்கும், உடல் வலிவில் வேறுபாடு இருக்கும், செல்வ நிலையில் வேறுபாடு இருக்கும் அப்படின்னு 7 வேல்யூஸாக கொடுத்துட்றாங்க. இந்த 7ல் வேறுபாடு வர்றதுக்கு நான் இன்னும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யார் கொடுக்குறாங்க? 16 காரணங்கள் கொடுத்துட்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன காரணம் சொல்லிடுறாங்க? டைம் ஆயிடுச்சு. கரு அமைப்பு, அதுக்கப்புறமா உணவு, காலம், தேசம் இல்லைங்களா? கல்வி, கலை, தொழில், அரசாங்கம், முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் அப்படின்னு ஒரு 16 காரணங்களும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க மகரிஷி. அதில் ஃபஸ்ட்டு கொடுக்குறது என்னதுங்க? கரு அமைப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டாலே மித்த 15க்கும் வேலையே இல்லை இல்லைங்களா? அந்த கரு தான் டிசைட் பண்ணுது
முதல்ல கிளம்பிடுது. அப்புறம் போய் யோசிக்குது, சரி நான் வெயிட் பண்ணி அடுத்த இதில் நிலையில் போய் என்னை நான் தெரிஞ்சு நான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணி இந்த உடல் எடுத்து நான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு அது விருப்பப்பட்டு இந்த உடல் எடுத்து வருது. ஆனால் வந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருந்தாமா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்தே தூய்மை பெறவே நினைவாய் வடிவெடுத்தே நிலமீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உள் நிறைந்து என்னை மீட்டு அப்படின்னு மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நாமெல்லாம் ஏமாத்துறோம் இல்லைங்களா? பட் நம்மளை எல்லாரையும் அந்த நிலைக்கு தான் மகரிஷி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த கரு அமைப்புன்ற நிலையை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்மளுடைய கரு மையத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம ஃபார்மான நேரம் அது யாருக்குமே தெரியாது. நாம் ஒரு கட்டத்தை வச்சுட்டு இது எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கேட்டுட்ருக்குறோம். அந்த கட்டம் ஒத்து போகும், அவ்வளோதான். சரிங்களா? ஃபார்மான நேரம் தான் உண்மையான கட்டம். அது இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும். அதன் மூலமாக நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மீதி 15 காரணங்கள் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. உணவின் காரணமாக ரஜோ தமோ சாத்விக உணவின் காரணமாக வேறுபாடு இருக்குது. 7:30 கரெக்டாக முடிச்சிடணுமா? ஆகுது. ஓகே, சரிங்களா? ஸோ அந்த தன்மையாக இப்போ நல்லா ரஜோ ஃபுட்டு சாப்பிட்டா அவங்களுடைய தன்மை வேறையாக இருக்கும், சாத்வீக உணவு சாப்பிட்றவங்களோட தன்மை வேறையாக இருக்கும். இது நம்ம எல்லாருமே பார்த்து தான் வந்திருக்கிறோம். அதுக்கப்புறமா காலம், அந்த காலத்தில் நம்ம கொரோனாவுக்கு முந்தின காலம் பிந்தைய காலம்னு இருக்குது இல்லைங்களா? கொரோனாவுக்கு முந்தின காலம் ஃபோன் யாருக்குமே தெரியாது. இப்போது ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாதா அப்படின்ற நிலை. இன்றைக்கி குட்டீஸ் கூட சூப்பராக ஆப்ரேட் பண்ணுது. இன்றைக்கி அதில் தான் குடும்பமே நடத்துகிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி காலம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அறிவில் வித்தியாசம் இருக்குது. தேசம் எந்தெந்த இடத்துல இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறுபடுகிறோம். கல்வி என்ன கல்வியோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ மனவள கலையை கல்வியாக எடுத்து நம்ம பயின்றுட்டோன்னா நம்மக்கிட்ட தன்மை வேறையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த 16 காரணங்களில் வேறுபட்டாலும் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த கரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் சென்டர் பற்றி. அதில் தான் அத்தனை பெட்டகமாக இருக்குது. அது சிறப்படைகிறதுக்கு தான் 6 காரணம் கொடுத்துட்டாங்க. உணவு, எண்ணம், செயல், இது செயற்கை காரணம். இயற்கை காரணம் கோள்களின் நிலை, திடீர் தற்செயல் விபத்து, கோள்களின் நிலை இல்லைங்களா? கரு அமைப்பு அதை தான் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 6 காரணங்கள்னால அந்த கரு மையம் எப்படியாக இயங்கி கொண்டிருக்கிறது, அதுதான் மற்ற 16க்கும். ஏன்னா அது வழியாக தான் அந்த பழக்கம் வழக்கம் எல்லாமே வருது. ஸோ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம எல்லாத்தையும் புரிதல் ஈஸியாகிடும். ஸோ நாம் அந்த பன்மை அப்படின்ற நிலைமையில் இருந்து மாறி ஒருமை அப்படின்ற அந்த கருமையத்தை நாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாலே போது அதுக்கு சிறப்பு தவமான சாந்தி தவம் நல்லா பண்ணவே நம்மளுடைய எல்லா கருமையமும் ஒன்றாக இணையும் பொழுது அந்த பன்மை நிலை மாறி, எத்தனை காரணங்கள் இருந்தாலும் என்ன, 16 காரணங்கள் இருந்தாலும் என்ன, ஒவ்வொருத்தரும் அந்த பஞ்சபூதங்கள் தன்மையில் வேறுபடுகிறோம். அது என்ன நவகிரக தன்மையில் வேறுபடுகிறோம். 9 மையங்களை இயக்கிற தன்மையில் வேறுபடுகிறோம். எப்படி வேறுபட்டாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த பேஸ் கருமையம் இல்லைங்களா? அதை உணர்ந்து நாம் அதை உணர்வதற்கான அறிவு தான் 6வது அறிவு. சரிங்களா? சிந்தனை ஆற்றல் எல்லாமே கொடுத்துருக்குது இயற்கை. அதை நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி நிலைக்கு போக போக அலைச்சூழலை கம்மி பண்ண அந்த ஒருமை நிலையாக நாம் இயங்கலாம், மனிதனாக மாறலாம். சரிங்களா? கடவுள் என்பவர் தெய்வமாகலாம் இல்லைங்களா? வாரி வாரி வழங்கும்போது, ஏன்னா தெய்வம் ஆகிட்டாலே அவங்க குவாலிட்டி என்ன தாங்க, தெய்வம் யார் என்ன கேட்குதோ கொடுத்துருது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் முழுமையிடம் பின்னம் குறையிட்டு கேட்கிறது, முழுமை பின்னம் கேட்பதை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? ஸோ நாமளும் அந்த நிலைக்கு உயரும் பொழுது எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்ட அந்த நிலைமை தான். அந்த டைலாக் தானே நம்மளுக்கு புரியும் இல்லைங்களா? ஸோ நம்ம யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டோம், எல்லாரோடையும் இணைய முடியும், மனிதனாக வாழுவோம். அதிலேருந்து என்னவா மாறிடுவோங்க, இன்றைக்கி மனிதனாகவே கூட வாழலை இல்லைங்களா? ஸோ அந்த மனித பன்மைன்ற தன்மையை மாறி மனிதன் அந்த தன்மையாக நாம் மாறிடுவோம். அதற்கு உரிய பயிற்சி தான் மனவளக்கலை. ஓகேங்களா? பயிற்சிக்கு பேரே அழகாக மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? மனம் வளமாக இருத்தல் தான் நாங்கள் மனம் இதமாக இருத்தல். ஸோ மனம் இதமாக இருத்தல் தான் மனிதத்தன்மை. ஓகேயா? ஸோ மகிழ்ச்சி அவ்வளோ யோசித்து நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நம்ம ஆழ்ந்து போக போக அந்த ஆனந்தம், பேரானந்த நிலையை நாம் அனுபவிக்கலாம் என்று சரி வாய்ப்புக்கு நன்றி கூறி
இந்த அரிய சந்தர்ப்பத்திற்கு வணங்கி மகிழ்கிறேன். இந்த அறிவிப்பு திருக்கோயில் நிர்வாகத்தினருக்கு நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது ஃபீட்பேக், டவுட் ஏதாவது இருக்குதுங்களா? நீங்களே அவ்வளோத்தையும் பேசிட்டீங்க, டவுட் கேட்குறதுக்கு டைம் வேறு கேட்குறீங்களேன்னு சொல்லு. எதுங்கம்மா? ஆமாங்க. அதை நம்மளுடைய வினைப்பதிவுகள், நம்ம ஒரு பதிவோடு தான் வந்திருக்கிறோம். அந்த பதிவோடு இந்த பதிவு சேர்ந்தாதான் அந்த என்ன பிறவி முழுமை அடைய முடியும். அது தெரிஞ்சு தான் நாம் தான் விருப்பப்பட்டு அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஆனால் அது தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோங்க, சண்டை கட்டிகிட்டே இருக்கிறோம். அது கண்டிப்பாக அப்போசிட் இதோட தான் இருக்கும். அதை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா ஒத்தத்தன்மை நிறைய இருக்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெண்டுமே ஒன்றுக்கு இருக்க போய் தானே என்ன ஆகுங்க, அந்த ஈர்ப்பாற்றல் தான் விளக்காட்டம். ரொம்ப ஒட்டிக்கு போனால் தான் என்னவா மாறுங்க, பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம ரொம்ப வாழ்க்கை துணை தான் அவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குது. நம்ம அந்த ஒற்றுமைகளை பார்க்க தவறுறதுனால நம்ம அதை அது என்னங்க ஒரு வில்லத்தன்மையோடு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இணைதல் ஈஸியாகிடும். வாழ்க வளமுடன். வேற என்ன? ஓகே, நன்றி. ஆக மனித பன்மை என்ற தலைப்பில் மிக சிறப்பாக அம்மா அவர்கள் உரையாற்றினார்கள். மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன். அதான் பிரபஞ்ச பரிணாமத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன். கடவுள் தன்னையே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் நம்மளையெல்லாம் படைச்சிருக்காங்க. ஆனால் அம்மா சொன்ன மாதிரி நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. நம்மக்கிட்ட நிறைய பலவிதமான தன்மைகள் இருக்குது. அந்த தன்மைகளை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணுங்க, அந்த துரியாதீத தவம் அந்த மாதிரியெல்லாம் செய்கிறப்போ நம்ம எல்லாம் ஒன்றாயிடுறோம். அதனால் பலவிதமான தன்மைகளோடு இருக்கின்றனா ஒரே மனிதன் அப்படிங்கிற நிலையை நம்ம அடையும் போது மனிதனாக மாறுகின்றோம், இறைநிலை உணர்வை அடைகின்றோம். நம்மளுடைய நோக்கமே இறைநிலை உணர்வு தான். அதுக்கு தான் இறைநிலையும் அறநெறியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய கருத்துக்களை அம்மா அவங்க சொன்னாங்க. அதனால் நமக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் மனித பன்மைங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம். அதனால் எவ்வளோ நேரம் சிறப்பாற்றிய அம்மா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த இறுதி நிகழ்வாக நன்றியுரை நவில அருள்நிதி திருமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக மனித பண்பு கேள்விப்பட்டிருக்கிறோம். மனித பன்மைனா என்னன்னு பேசுவாங்க அம்மா அப்படின்ட்டு எனக்கு ஒரு குழப்பமாகவே இருந்தது. ஒரு தெளிவு நல்லா கிடச்சிருச்சுமா. ஆனால் நாம் இப்போ மன்றத்துக்கு வந்த பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். பன்மையிலேருந்து ஒருமையாக மாறிட்டு இருக்கிறோம். ஆனால் வெளியில் இருக்கிற வரையும் அந்த பன்மையிலே தான் இருந்தோம். அப்படின்னா என்னன்னு தெரியல. இங்கே வந்த ஒருபாடு நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்கம்மா, ரொம்ப நன்றி. நல்லா புரிஞ்சுது, தெளிவும் கிடச்சிது. எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. மனித பண்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். பன்மைனா என்ன படிக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோம், ஒருமை பன்மை அது படிச்சிருக்கிறோம். நீங்கள் சொன்ன ஒருபாடு விளக்கம் தெளிவாக இருந்ததுங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி சொல்வோம். கண்களை மூடி தவநிலைக்கு வந்துடும். இது கிருஷ்ணவேணி தொகுப்பாளர் கிருஷ்ணவேணி போட்டிருக்குது. இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய மாலதி கிருஷ்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன்.
தவம் நடத்தி கொடுத்த பூபாலன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய கோபிநாத் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். தொகுப்பாளர் தொகுத்து வழங்கிய அபிராணி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அருள் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய வள்ளி கோமா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அருள் தொண்டு மேலும் வளர வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். அறிவிப்பு. அடுத்தது அறிவிப்பு. நன்றியுரை வழங்கிய அருள்நிதி திருமதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் சிறப்பாக அமைய வாழ்க வளமுடன். அடுத்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்தது வர உள்ளது. ஸோ உங்களுக்கு தெரிந்த அன்பர்கள், பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவர்களிடமும் சொல்லி இந்த ஆன்மீகம் ஒரு அறிமுக வகுப்புக்கு வர சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மௌனம் நமது மன்றத்திலே காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. அதிலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆன்மீகம் ஒரு அறிமுக வகுப்பு மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை 20ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.